Hi students, welcome to Chennai IAS Academy. Today நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா மெயின் ஸ்டேட்டடான ஃபர்ஸ்ட் டாபிக், அதாவது யூனிட் 3ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டாபிக்கை நம்ம எப்படி வந்து அணுகலாம்ங்கிற மாதிரி நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க மெயின்ஸ் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க, சிலபஸ் எல்லாத்தையும் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இங்க வந்து ப்ரிப்பேர் பண்றவங்களா, இன்ஸ்டியூட்ல வந்து படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நீங்க வீட்டுல இருந்து ப்ரிப்பேர் பண்றவங்களா இருந்தாலும் சரி, மற்ற அகாடமி இன்ஸ்டியூட்ல ப்ரிப்பேர் பண்றவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஒரு வீடியோவை எப்படி நம்ம வந்து அந்த ஒரு டாபிக்கை வந்து நம்ம எந்த அளவுக்கு 360 டிகிரி அனலைஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ நமக்கு வந்து சிலபஸ் வந்து ஒவ்வொரு டாபிக், யூனிட் 3 இருந்தாலும் சரி, யூனிட் 2, யூனிட் 1 எல்லா டாபிக்குமே ஒவ்வொரு வார்த்தை தான் இருக்கும். அந்த வார்த்தையை சுத்தி நம்ம எப்படி 360 டிகிரியில படிக்கணும், அதுதான். இப்போ அந்த ஒரு வார்த்தை, ஒரு சிங்கிள் வேர்டு இருக்கும், அந்த சிங்கிள் வார்த்தையை சுத்தி நம்ம எவ்வளவு படிக்கணுமோ அவ்வளவு கூட படிச்சிட்டோம்னா எங்க இருந்துமே நமக்கு வந்து கொஸ்டின் வெளியே போகாது. அது போக கொடுத்துருக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையையும் கம்பல்சரி பேசிக்கான ஒரு சில விஷயத்தையும் படிச்சு வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த கொஸ்டின்ஸை நான் என்னென்ன டாபிக் எல்லாம் படிக்கணும், அங்க கொடுத்துருக்கிறது ஒரு வார்த்தை தான். அப்ப அந்த ஒரு வார்த்தையில இருந்து மட்டும் தான் சார் கொஸ்டின் வரும் கிடையாது. அது அல்லாம ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்து கொஸ்டின் வரும். நான் இந்த ஒரு வார்த்தையில இருந்து மட்டுமே நான் உங்களை வந்து 15க்கும் மேற்பட்ட டாபிக் வந்து படிக்க சொல்ல போறேன். ஓகே, அப்ப பாருங்க, அப்போ ஒவ்வொரு வார்த்தையிலும் எவ்வளவு டாபிக்ஸ் படிக்க வேண்டியது இருக்கும். அப்போ சிலபஸ் நம்ம சொன்னதுதான் படிக்க வேண்டியது பெருசு. ஓகே, அப்போ ஒவ்வொரு டாபிக்கு 360 டிகிரி படிக்கணும். அது அல்லாம நம்ம வேற என்ன செய்யணும் அப்படி பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு டாபிக்கையும் பேசிக்கா அனலைஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் நான் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படிங்கிற டாபிக்கை ஒரு 3 விஷயங்களை, இந்த டாபிக் மட்டும் இல்ல, எல்லா டாபிக்குமே, அன்எம்ப்ளாய்மெண்ட், பாவர்ட்டி, சானிடேஷன், இந்த மாதிரி எல்லா டாபிக் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வாட் இஸ், அதாவது அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக நம்ம டெஃபினிஷனை படிக்கணும். ஓகேவா? அது என்ன, பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன்னா என்னங்கிறதுக்காக நம்ம டெஃபினிஷன் படிக்கணும். அது என்ன அப்படிங்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் டெஃபினிஷன் வந்து நம்ம ஸ்கூல் புக்கு 11th எக்கனாமிக்ஸ் புக்லயே இருக்குது. ஓகேவா? அது படிக்கணும். அதுக்கப்புறம் அது அல்லாத டேட்டாஸ், ஓகேவா, அது தொடர்பான பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் தொடர்பான டேட்டாஸ் தரவா இருக்கணும். இந்தியாவோட பெர்த் ரேட் என்ன, இந்தியாவோட டெத் ரேட் என்ன, இந்தியாவோட TFR என்ன சொல்லிட்டு தெளிவா அந்த டாபிக்கு கூறிய டேட்டாவை தரவா படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் காசஸ், ஓகேவா, அதாவது இந்தியாவில் ஏன் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அதிகமா இருக்குது, காசஸ்ல நீங்க எப்படி பிரிக்கணும் அப்படின்னா, ஜியோகிராபிக்கல் ஃபேக்டர், எக்கனாமிக் ஃபேக்டர், ஓகேவா, சோசியோ ஃபேக்டர் அப்படி சொல்லிட்டு, அதாவது புவியியல் காரணிகள் என்ன, பொருளாதார காரணிகள் என்ன, அதுக்கப்புறம் சமூக காரணிகள் என்ன சொல்லிட்டு அந்த காசஸையே ஸ்பிளிட் பண்ணி படிக்கணும். ஓகே, அப்ப காசஸ் படிச்சாச்சு. அதாவது காரணம் என்ன, மக்கள் தொகை வெடிப்பிற்கான காரணங்கள் அப்படி ஒரு டாபிக்கை படிச்சு வச்சுக்கணும். காரணம் மட்டும் படிச்சா போடாது, காரணத்திற்கு அப்புறம் மக்கள் தொகை வெடிப்பினுடைய விளைவுகள் என்ன, ஓகேவா, விளைவுகள் என்ன, என்ன விளைவு, எஃபெக்ட், அந்த மக்கள் தொகை பாப்புலேஷன் காரணமாக அன்எம்ப்ளாய்மெண்ட் இல்லை, அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமா இருக்குது, பாப்புலேஷன் ப்ரெஷர் அதிகமா இருக்குது, அர்பனைசேஷன் அதிகமா இருக்குது, அர்பனைசேஷன் காரணமாக ஸ்லம் அதிகமாகுது, இந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட் அப்படியே ரிசர்ச் பண்ணி எழுதி வச்சுக்கணும். அப்போ காசஸ், அதாவது என்ன காரணம், அடுத்து விளைவு, அடுத்து என்ன தீர்வு, கம்பல்சரி படிச்சு. ஓகே, என்ன தீர்வு கம்பல்சரி வேணும்ல. காசஸ் என்னதான் இருந்ததோ அதை எப்படி எல்லாம் ஸ்டாப் பண்ணலாம், பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் என்னன்னா தீர்வு சொல்லலாம், ஃபேமிலி பிளானிங் சிஸ்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், சைனாவில் எப்படி ஒன் சைல்டு பாலிசி கொண்டு வந்தது அதே மாதிரி, அது அல்லாம அது ஃபெயிலியர் தான், அதே மாதிரி இங்க வேற ஏதாவது ஸ்கீம் கொண்டு வரலாம். அப்போ வேற எந்தெந்த கண்ட்ரிகளை என்ன கொண்டு வந்தாங்க, இதுக்கு மாதிரி என்னென்ன மெசேஜ் எடுத்தாங்க, இந்த மாதிரி தீர்வுகளை படிச்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் வாட், ஓகேவா, அதை படிச்சு வச்சுக்கணும். அப்புறம் அது சம்பந்தம் இருக்க தரவான டேட்டா, எல்லா டேட்டாவும் எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்டா 3 பாயிண்ட்ஸ் எப்பவுமே, காசஸ், அதோட எஃபெக்ட், அதோட சொல்யூஷன், இந்த மாதிரி ஒரு 3 பாயிண்ட தரவா படிச்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? இது வந்து எல்லா டாபிக்குமே டாபிக்கை வச்சு நான் சொல்றேன். இப்போ இது அல்லாம இது கம்பல்சரி படிக்கணும். இப்போ நான் அடுத்து நான் என்ன சொல்ல போறேன் அப்படி பாத்தீங்கன்னா, இந்த டாபிக்ல இதை வச்சு டிஸ்கஸ் பண்ணாத தவிர இந்த டாபிக்கோட தொடர்பா வேற என்னென்னலாம் படிக்கணும் அதுதான் சொல்ல போறேன். புரியுதா? படிச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டாபிக்கோட, இந்த வார்த்தைக்கு தொடர்பா வேற என்னதான் படிக்கணும், ஜஸ்ட் ஒரு நோட்ல வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டாபிக் தான் நீங்க வெளியே அனலைஸ் பண்ணணும். எங்க அனலைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நானும் தாராளமா சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படி சொன்னேன். ரீசெண்டா வெளியே வந்த சென்சஸ் கம்பல்சரி படிக்கணும். ஓகேங்களா? ரீசெண்டா வெளியே வந்த சென்சஸ் 2011 வெளியே வந்த சென்சஸ், 2011 சென்சஸ் அப்படியே தரவா படிக்கணும். அது வந்து அது எத்தனாவது சென்சஸ், கவுண்டிங் 15th சென்சஸ், 15வது சென்சஸ், அந்த சென்சஸ் உடைய மோட்டோ என்ன, அந்த சென்சஸ்ல எதெல்லாம் புதுசா ஆட் பண்ணிருக்காங்க, அந்த சென்சஸ்ல என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, அந்த சென்சஸ்க்கும் போன சென்சஸ்க்கு என்னென்ன growth இருக்குது, என்ன டிக்ளைன் ஆயிருக்குது, இந்த மாதிரி கம்பேர் பண்ணி இந்த சென்சஸை மட்டுமே தனியா ஒரு 2 பேஜ் இருக்கிற மாதிரி நோட்ஸ் மாதிரி எழுதி வைக்கணும். ஓகேங்களா? அப்போ சென்சஸ் ஃபர்ஸ்ட் படிக்கணும். அது எல்லாம் வேற என்னெல்லாம் பாயிண்ட் படிக்கணும் சொல்லி நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நேஷனல் ஹெல்த் ஃபேமிலி ஹெல்த் சர்வே அப்படி ஒரு அமைப்பு இருக்குது.
தேசிய குடும்ப சுகாதார அமைப்பு நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கு. அது தன்னுடைய 5வது அறிக்கையை வந்து ரீசெண்டா 2021 வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ அந்த டேட்டா அது என்னெல்லாம் சொல்லியிருந்தாங்க அதை வச்சு சின்னதாக ஒரு 12 மார்க் ஏற்ற மாதிரி தான் வரும். அப்போ அந்த 12 மார்க் ஏற்ற மாதிரி டேட்டாவை படிச்சுக்கணும். இதுல சொல்லக்கூடிய டேட்டாஸ் நம்ம இந்த பாயிண்ட்டுக்குரிய டேட்டாஸை எழுதுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எப்படி வந்து இந்தியாவில் வந்து பருமன் அதிகமான காரணம் என்ன, பருமன் எவ்வளவு பர்சன்ட் இன்க்ரீஸ் இருக்காங்க, நியூட்ரிஷன் எவ்வளவு கம்மியா இருக்கு சொல்லிட்டு இந்த டேட்டா இருக்கும். அப்போ நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 5th அதை நீங்க ரெஃபர் பண்ணி அடுத்து பாப்புலேஷன் பிரமிடு எப்படி சொல்லுவாங்க, அதாவது மக்கள் தொகை பிரமிடு சொல்லுவாங்க. அதாவது மக்கள் தொகை பிரமிடு வந்து ஏஜ் வயசு அதை வச்சு பிரிப்பாங்க. அதை வச்சு அது என்ன, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மக்கள் தொகை பிரமிடுனா என்ன, அதுக்கு எதுக்கு யூஸ் பண்றாங்க, அதோட கான்சிக்வன்ஸ் என்ன, அதை எதுலதான் பயன்படுத்துறாங்க, அவ்வளவு. இதே மாதிரி மக்கள் தொகை பிரமிடுக்கு ஒரு டாபிக்கை படிச்சுக்கணும். பாப்புலேஷன் பிரமிடு. அடுத்து நேஷனல் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் உந்துதலுக்கு எதெல்லாம் டிட்டர்மைனிங் ஃபேக்டரா இருக்கு, காரணிகள் எதெல்லாம் இருக்கு, அது ஒரு பாயிண்ட் படிச்சுக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்தியாவுல பாப்புலேஷன் ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் அப்படி பாத்துட்டீங்கன்னா அது என்னதுதான் யூபி. இந்தியாவுல பாப்புலேஷன் ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய ஸ்டேட்னா யூபி. அப்ப அந்த யூபி ஸ்டேட்ல ரீசெண்டா என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2 child பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. என்னது 2 குழந்தை கொள்கை அப்படி ஒரு டாபிக் கொண்டு வந்திருக்காங்க. அப்ப அந்த டாபிக்கையும் தெரியப்படுத்துங்க. இந்தியாவுல இந்த டாபிக் சம்பந்தம் நடந்த ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸ், அதனால இந்த டாபிக்கை தெளிவா படிச்சுக்கணும். ஓகே, உத்தரப்பிரதேசோடைய 2 குழந்தை கொள்கை. அதே மாதிரி வேர்ல்டு லெவல்ல சைனா கொண்டு வந்த 1 child பாலிசி, சைனாவுடைய 1 child பாலிசி. அப்போ அந்த சைனாவுடைய 1 child பாலிசி தெளிவா படிச்சுக்கணும். அதை ஏன் வந்து இடையில ஸ்டாப் பண்ணாங்க, இப்ப சைனா என்ன நிலைமை நோக்கி போயிட்டு இருக்காங்க, அதை வந்து படிக்கணும். ஓகே, அப்போ 1 child பாலிசி, யூபியோட 2 child பாலிசி. அடுத்து இந்தியாவுல வயதானவர்கள் அதிகமா இருப்பதனால என்னென்ன விளைவுகள், அதே மாதிரி இந்தியாவுல இளைஞர்கள் அதிகமா இருக்கிறதுனால என்னென்ன விளைவுகள், இந்தியாவுல ஆண்களை விட பெண்கள் தான் கம்மியா இருக்கிறாங்க, அதனால என்ன விளைவுகள், பெண்களுடைய முக்கியத்துவம் என்ன, இப்படி சொல்லிட்டு பாப்புலேஷன் சம்பந்தம் இந்த ஃபேக்டர். நெக்ஸ்ட் வேற என்ன படிக்கணும் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். டீமோகிராபிக் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மக்கள் தொகை ஈவுத்தொகை அப்படி சொல்லுவாங்க. மக்கள் தொகை ஈவுத்தொகை அப்படி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாப்புலேஷன் டென்சிட்டி, இந்த மாதிரி முக்கியமான ஒரு கான்செப்டை அதை வச்சு அதோட ஃபார்முலா என்ன, பாப்புலேஷன் டென்சிட்டி ஃபார்முலா என்ன, இந்தியாவில் எது ஹையஸ்ட் பாப்புலேஷன் டென்சிட்டி இருக்கு, எது லோயஸ்ட் இருக்குது, இந்த டீமோகிராபிக் டிவிடெண்ட் என்ன, இந்தியாவுக்கு டீமோகிராபிக் டிவிடெண்ட் எப்படி சாதகமா இருக்குது, இந்த மாதிரி அந்த 2 வார்த்தையை வச்சு படிக்கணும். அடுத்து என்ன படிக்கணும் அப்படின்னா காஸ்ட் சென்சஸ். அதாவது எல்லா சென்சஸ்லயும் காஸ்ட் சென்சஸ் எடுக்கல. ரீசெண்டா வெளியே வந்து 2011 சென்சஸ் 2001 சென்சஸ்ல மட்டும்தான் காஸ்ட் சென்சஸ் தனியா எடுத்தாங்க. இந்தியாவில் எவ்வளவு காஸ்ட் இருக்குது, எந்தெந்த காஸ்ட்ல எவ்வளவு பிரச்சனை இருக்கிறாங்க, ஆனா அது வந்து வெளியே வந்து எல்லா மக்களுக்கும் வெளியிடவில்லை. ஓகே, அது என்ன காரணம், அதுக்கப்புறம் அந்த காஸ்ட் சென்சஸ் என்னென்ன முக்கிய கூறுகள்னு சொல்லிட்டு காஸ்ட் சென்சஸை தனியாவே படிச்சுக்கணும். சென்சஸோட தான் நடத்துறாங்க, இருந்தாலும் அதையும் தனியா படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் முக்கியமான வார்த்தைகள் இந்த பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன்ல TFR, மொத்த கருவுறுதல் விகிதம் அப்படின்னா என்ன, இந்தியாவோட TFR என்ன, இந்தியாவில் கிராமங்களோட TFR என்ன, அர்பனுடைய TFR என்ன, தமிழ்நாட்டோட TFR என்ன, TFR கம்மி பண்ணுவதற்கு இந்தியாவில் என்னென்ன ஸ்கீம் எல்லாம் இருக்கு, இதுதான் படிக்க போறோம். அப்ப TFR பத்தி படிச்சுக்கணும். அவர்கள் பாத்தீங்கன்னா யூத் பாப்புலேஷன் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் இந்தியாவில் அர்பன் பாப்புலேஷனால என்னென்ன எஃபெக்ட், ஏன் அர்பன்ல மட்டும் அவ்வளவு பாப்புலேஷன் வந்து குமியுது, அது பார்க்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டெபிலைசேஷன் ஆஃப் பாப்புலேஷன் growth அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மக்கள் தொகை நிலைத்தன்மை அடைதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கட்டத்துல வந்து growth அதிகமாகாது, ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் சொல்லுவாங்க. அதாவது கணவன் மனைவி இருவர்களுக்கும் 2 குழந்தை, அவங்க 2 பேரையும் அடுத்து அவங்களை ரீப்ளேஸ் பண்ணுவதற்காக 2 குழந்ை. அப்ப அந்த ரீப்ளேஸ்மெண்ட் பாப்புலேஷன் அந்த வார்த்தை, அப்புறம் பாப்புலேஷன் ஸ்டெபிலைசேஷன், அதுக்கப்புறம் முக்கியமா ஒவ்வொரு பாயிண்டையும் நம்ம படிக்கும் போது அதுக்காக கவர்மெண்ட் ஏதாவது ஸ்கீம் கொண்டு வந்திருந்தாங்கன்னா அதை தரவா படிச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாப்புலேஷன் கட்டுப்படுத்துறதுக்காக தமிழ்நாட்டில் இந்தியா லெவலில் என்ன ஸ்கீம் கொண்டு வந்தாங்க, ஒன்னு நமக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்கீம் ஃபேமிலி பிளானிங் சிஸ்டம். அதுக்கப்புறம் நம்ம ஊர் தமிழ்நாட்டில் கலைஞர் டிவி கொடுத்ததுக்கும் என்ன காரணம், பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணதான். யோசிச்சு பாருங்க, அது கூட ஒரு ரீசன் தான். பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணதுக்கு கலைஞர் டிவி கொடுத்ததும் ஒரு ரீசன் தான். அதுக்கப்புறம் அது இல்லாம ஒவ்வொரு விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவதற்காக இந்தியாவில் 2000வது ஆண்டுல பாப்புலேஷன் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. என்னது கொண்டு வந்தாங்க, பாப்புலேஷன் பாலிசி. எப்படி உமன் எம்பவர்மெண்ட் பாலிசி, சைல்டு பாலிசி, SC/ST பாலிசி இருக்குது, அதே மாதிரி பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பாப்புலேஷன் பாலிசி இருக்குது. அப்ப அதையும் நம்ம தெளிவா ரெஃபர் பண்ணணும். இதை நீங்க ஜஸ்ட் இதுக்குரிய சோர்ஸை ஜஸ்ட் நீங்க கூகுள் பண்ணாலே முடிஞ்சது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்க படிக்க வேண்டியது ஃபேமிலி பிளானிங் சிஸ்டம்னா என்ன, அதை வச்சு நீங்க படிச்சுக்கணும். ஓகே, இதெல்லாம் நான் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் மக்கள் தொகை வெடிப்புங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள நான் இவ்வளவு விஷயங்களை படிக்கணும் அப்படின்னு சொல்ல.
அப்போ இந்த இவ்வளவு ஆண்டு படிப்பதற்கு நமக்கு எதான் சார் சோர்ஸ், நம்ம எங்க இருந்து நம்ம படிக்கணும் அப்படிங்கறத நம்ம தெளிவா பார்க்கணும். அப்ப எங்க இருந்து படிக்கணும் அப்படின்னா, நீங்க ஜஸ்ட் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்க வந்து பாப்புலேஷன் பாலிசி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்க வந்து கூகுள்ல டைப் அடிச்சினாலே ஃபர்ஸ்ட் ஒரு பிடிஎஃப், அந்த பிடிஎஃப் தாராளமா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பிடிஎஃப்ல இருந்து பெரிய பிடிஎஃப் இருக்கும், அதை நீங்க சம்மரி எடுக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் டேட்டாவுக்கு பஞ்சமே இல்லை. சென்சஸ் அப்படி போட்டீங்கன்னா டேட்டா தாராளமா வந்துடும், டேட்டாவுக்கு பஞ்சமே இல்லை. நேஷனல் ஹெல்த் ஃபேமிலி சர்வே இதோட டேட்டாவும் நீங்க தாராளமா கூகுள்லேயே அவைலபிள் இருக்கும், பிடிஎஃப் அவைலபிள் இருக்கும். சோர்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் பசங்களுக்கு நிறைய சோர்ஸ் அவைலபிள் இருக்கும். தமிழ் மீடியம் பசங்க கொஞ்சம் அந்த சோர்ஸை படிச்சுட்டு அதை கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணி நோட்ஸ் எடுத்து வைங்க. டேட்டா எழுதுவதற்காக தனியாவே ஒரு நோட் போட்டுக்கோங்க. அடுத்தடுத்து ஒவ்வொரு டாபிக்கையும் நம்ம எப்படிதான் படிக்கலாம். ஒரு டாபிக்கை மட்டும் நம்ம எதெல்லாம் படிக்கணும், என்ன டாபிக் தான் படிக்கணும்னு சொல்லிட்டு சின்ன வீடியோ படிக்கணும். நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க படிச்சுக்க போறீங்க, நீங்க எதே சர்ச் பண்ணி போறீங்க. நான் எந்த சோர்ஸ் சொல்ல போறேன். ஓகே, அடுத்த வீடியோல பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷனுக்கு அப்புறம் அடுத்த டாபிக், அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட் டாபிக் வந்து நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். ஓகேங்களா? தேங்க்யூ.